ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னடா இது, விஜய் காவேரி இவங்க 2 பேரோட ப்ரெக்னன்சி ட்ராக்கை வந்து கொண்டு போயிடுவாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்க 2 பேருமே வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக 2 பேரையும் வாழ விடுவாங்க அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கிற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெறுப்பாகவே ஆயிடுதுங்க. விட்டுட்டு இன்னைக்கான எபிசோட்ல நம்ம விஜய் யமுனா கிட்ட பேசினார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து 100% வந்து சூப்பர்னு சொல்ல முடியும். அங்கே விஜயோட நல்ல குணம் தெரிய வருது. இவ்வளோ சொல்லியும் அந்த யமுனா திருந்தவ போகிறாங்க, கண்டிப்பாக இருக்கவே முடியாது. காவேரி வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே பிரச்சனை நடக்குது. பசுபதி மேலும் மேலும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா போல. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் வந்து போலீஸும் சொல்கிறாங்க. சந்தானம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் வந்து நம்ம பசுபதி வச்சிருக்க மாதிரியும் வந்து காட்டியிருக்காரு இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாரு, போலீஸ் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து போலீஸையும் வளைச்சி போட்ட மாதிரி தான் இதில் வந்து கதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பசுபதி மூலயமா வந்து உங்களோட தொகையை கொடுத்துட்டு இந்த வீட்டை மீட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விடுறாங்க. கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா வந்து தன்னுடைய மகன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச ஒரே ஒரு வீடு இதுதான். ஏற்கனவே இந்த பசுபதியால் நிறைய பிரச்சனைக்கு வந்து ஆளாயிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த தோட்டம் துறவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட பேருக்கு மாற்றினது மட்டும் இல்லாமல் சந்தானம் வந்து எந்த ஒரு தொகையும் தன்னோட கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இருக்க தருணத்தில் கடைசியாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான். இந்த வீடை வச்சும் பிரச்சனை பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த கவலை இருக்கத்தான் செய்யும். ஒரு பக்கம் வந்து சாரதாமாவும் வந்து பயங்கரமாக வந்து தோண்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பயங்கரமாக அழவும் செய்கிறாங்க. அவங்களால பாவம் போராடவும் முடியல. இந்த தருணத்தில் வந்து தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீட்டை கூட விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாரதாம்மா. அம்மா இதை வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லடி நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும், இந்த வீடு இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாக்கிட்டு தான் வந்து காவேரி கிட்ட அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட காவேரி சும்மா விடுவாங்களா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது சொல்லிட்டேன். இந்த வீட்டையும் அது மாதிரி அவனுக்கு பணத்தை கொடுக்காமலே இந்த வீட்டை நான் பத்திரமா மீட்டு எடுப்பேன், அது கண்டிப்பாக நடக்குதே தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆதரவா. சாரதாமாக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. அது எப்படிடி உன்னால் முடியும், அவன் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் காவேரி, கண்டிப்பாக இந்த வீட்டை கூட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நிலவுக்கு வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கம்மா, நீ திரும்ப திரும்ப இதை பேசாதம்மா, கண்டிப்பாக இந்த வீட்டை நான் அவன்கிட்ட வந்து மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கவலைப்படாதம்மா, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், என்ன ஆகணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டு மூலியமாக போயிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டை நான் மீட்டு எடுப்பேன், சந்தான பொண்ணு இல்லைம்மா, கண்டிப்பாக அதை நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து ரொம்பவே போல்டாக வந்து சொல்கிறாங்க காவேரி. ஒரு பக்கம் வீட்டுக்கு போனால் விஜய் ரொம்பவே கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த தாத்தா வந்து என்னாச்சு விஜய், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறமா நிவின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததையும் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி வந்து தாத்தா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி பசுபதி திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் தாத்தா, இதனால் அவங்க வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த பசுபதி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் தாத்தா, எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் எதுவும் பண்ண முடியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க. ஆமாம் தாத்தா, அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து உங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு வந்து கட்டின வீடு தாத்தா, அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து இவங்க பேரில் தான் இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு என்னென்னா கொஞ்ச நாளாகவே நிறைய அடி வாங்கிட்டான் இல்லையா, அதனால் அவங்கள திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சி தான் தாத்தா இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜய். இதை வந்து கேட்டுடுறாங்க பாட்டி. அதான் நான் நினச்சேன், அந்த பசுபதி திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை விஜய், நீ அந்த இதில் வந்து தலையிடாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பாட்டி, ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த சமயத்தில் ஏன் பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படிப்பா நான் பேசுறது, அவனால் உனக்கு வந்த பிரச்சனைலாம் பார்த்தாதா, இன்னும் அதை நினச்சா கூட என்னால் வந்து அதுலேருந்து வெளியில் வரவே முடியல விஜய். அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ போய் மாட்டிக்கிட்டா நாங்கள் எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, ஏன் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னாலும் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா விஜய், நீ தேவையில்லாமல் அந்த விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாத, அவங்க ஏதாவது பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாட்டி என்ன பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, சரி விடுப்பா விஜய், உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல, நீ வந்து நடக்க வேண்டியதை பாரு, இல்லையா நீ உன் மேலே உள்ள பாசத்தில் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறா, நீ ஒன்றும் நினைக்காத, நீ வந்து அதுக்கான தேவை என்னென்னவோ அதுக்கான முயற்சி என்னவோ எடுத்து அவங்க வீட்டை வந்து மீட்டு கொடுக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே ஆறுதலாக வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாத்தா, இந்த உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயும் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே ரொம்பவே வந்து அரசல் பரசலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பசுபதி பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கங்காவும் என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறத பார்த்து, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதடி, வயிற்றுல வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படிலாம் வந்து ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.
இன்னொரு பக்கம் காவேரியோட மனசுக்குள்ளவும் நம்ம வயிற்றுலையும் பாப்பா இருக்குல்ல, நம்மளும் வந்து இதை மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தான் எப்போதும் போல் அழுதுகிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாட்டிமாவும் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி குமரன் 2 பேருமே. தருணத்தில் வந்து நிவின் அதுக்கப்புறம் யமுனா 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே நடந்த பிரச்சனைகளை பற்றி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க நிவினும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் யோசிப்பாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கானோ அந்த ஆள் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் கோவப்பட்டு பேச, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனாவும் கோவத்துக்கு பசுபதியை பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க கண்ணா பின்னான்னு. இப்போ கோர்ட்டுக்கெலாம் போனால் அவனால் ஒன்றும் நிரூபிக்க முடியாது, நம்மளை வந்து அலக்கழிக்கணும், நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும், நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் காவேரி, கண்டிப்பாக வந்து அவனுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும், நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, நிம்மதியாக வாழ வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை பண்ணிகிட்ருக்கான். மற்றபடி கோர்ட்டுக்கெலாம் வந்து போனால் கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து அவனோடதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுலாம் வாங்க முடியாது. இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் விஜய் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வந்து ஒன்றுமே புரியல, எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியோட மனசுக்குள்ளேயும் இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்காக தம்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா எப்போதும் போல் பேச, என்ன ஆண்டி வீட்டுக்கு வந்தவங்களை இந்த மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறேன். எப்படிப்பா சொல்கிறது, எங்களுக்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, இதில் இவர் வேறவா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க தருணத்தில் குமரன் நிவின் 2 பேருமே வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து கூப்பிட்றாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆறுதலாக. நான் நடந்த விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நான் மீட்டு தரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்ட சாரதாமாவும் அப்படியே அமைதியாக இருக்க, மற்றவங்களும் வந்து கேட்குறாங்க எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாத்தையும் வந்து நான் பேசிட்டு தான் வந்தேன், ஒரு லாயரை வச்சு நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், கண்டிப்பாக அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு என்னென்னா உங்களை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், அதனால தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவன் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணி அவன் என்கிட்ட வாங்கிட்டு தான் போனான், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கான். ஏன்னா நம்ம இப்படிலாம் வந்து படுத்தி எடுத்ததுனால தான் அவன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு விஜய். பாருங்கள் தம்பி, தேவையில்லாமல் இதெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தேவையில்லாமல் இதில் எதுக்கு தலையிடுறீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கிறாங்க. என்ன ஆண்டி எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, பசுபதிக்கும் எங்களுக்கும் அந்தான பிரச்சனை, இதில் நீங்கள் எதுக்காக தலையிடணும், உங்களை வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அது வந்து தேவையில்லாத பிரச்சனையில் தான் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து சாரதாமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டி நீங்கள் நாங்கள் பிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக எதனா ஒன்று நான் வந்து நிற்க மாட்டேனா, அந்த பசுபதி எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நான் உங்களுக்காக மீட்டெடுத்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிற வரை நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டி, இதை நீங்களே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது ஆண்டி, கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு விஜய். கிட்ட சாரதாமாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இந்த தம்பி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குமரன் நிவின் 2 பேருமே வந்து உங்களுக்காக நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், அவங்க கூடவே இருப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்கும் வந்து ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்காரு விஜயும். பார்த்த காவேரியோட மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் விஜய் நமக்காக நம்ம கூட வந்து நிற்கிறாரு, நமக்காக வந்து எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் யோசிக்கிற விஜய் எப்படி நம்மளால் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜயை பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து அமையுது காவேரிக்கு. அதுக்கப்புறமா விஜயை பார்த்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட சொல்லாமல் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு தான் காவேரி கண்டிப்பாக, ஆனால் வந்து என்ன பண்ண முடியும், உன்னோட சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, பசுபதி பண்ண பிரச்சனை அப்படி, ஏன்னா எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கான் அவன், அது மட்டும் இல்லாமல் வீட்டையே வந்து இது பண்ணும்போது யாருக்காக நீ நின்றுட்டுருக்க, அதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது காவேரி, நீ எதுக்காக என்கிட்ட சாரிலாம் கேட்டுட்ருக்க, எனக்கு என்னென்னா பாப்பா வயிற்றில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, தெரியுங்க எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை நினச்சி தான் வருத்தப்பட்டிருப்பீங்க, நம்ம பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்குமே தெரியும் காவேரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதுக்கான சொல்யூஷனை நான் ஏற்படுத்தி தரேன், பசுபதிக்கிட்ட இருந்து வீட்டை எப்படி மீட்டெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் காவேரி, பசுபதிக்கிட்ட இருந்து வீட்டை மீட்டெடுத்து கண்டிப்பாக ஆன்ட்டி கிட்ட ஒப்படைப்பன்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து கேர் பண்ணி உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா விஜய் வந்து எப்படியாவது வீட்டை மீட்டெடுத்து நம்ம வந்து சாரதாமா கிட்ட ஒப்படைக்கிறதன் மூலியமா விஜய் காவேரி 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம சாரதாமாவுக்கு வருதா,
அப்புறமா காவேரியோட கர்ப்பம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பாட்டி தாத்தாவும் தெரிஞ்சுக்கிறாங்களா, இதனால் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.